ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படை டிஃபென்ஸ் அகாடமி. ஒரு வழியாக ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்த எஸ்எஸ்ஜிடியோட எக்ஸாம் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்சது. அடுத்து என்னெல்லாம் ப்ராசஸ் சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டோம். எப்போ ரிசல்ட் வரும், சரி எப்போ ஆன்சர் கீ வரும். ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கீன்னு என்ன கேட்டீங்க, ரெஸ்பான்ஸ் கீங்கிறது ஆன்சர் கீ தான் ரெஸ்பான்ஸ் கீன்னு சொல்லுவாங்க. அடுத்து எப்போ ரிசல்ட் வரும், எப்போ பிசிக்கல் டேட் வரும், அடுத்து ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்து ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். பார்க்காத நம்ம யூடியூப் சேனலை பார்த்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாம் முடிஞ்சது. அடுத்து நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, 4 வகையா மொத்தமா இந்த எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் ஒரு 4 வகையா மாணவர்கள் இருப்பாங்க. அந்த 4 வகையான மாணவர்களுக்கும் 4 வகையா ஒரு பிளான நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப அந்த பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சார்பா சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எஸ்எஸ்ஜிடிக்கான அடுத்த பேட்சுக்கான ஃபவுண்டேஷனல் பேட்ச் வந்து ஜூன் 3ஆம் தேதி நம்மளுடைய 3 கிளைகள்லையும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எஸ்எஸ்ஜிடி இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. அட்மிஷன் போட நினைக்கிறவங்க மாதூர் பிரான்ச் பொறுத்த வரைக்கும் 6369536503 நம்பருக்கும், திருச்சி பிரான்ச் நினைக்கிறவங்க 811100700706 நம்பருக்கும், விருதுநகர் பிரான்ச்சுக்கு 9363020246 நம்பருக்கும் கால் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா பிசிக்கல் எப்படிதான் பண்ணலாம், ஈஸியா எப்படி கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட்டா? இப்போ நம்ம கண்டனுக்குள்ள வந்துடலாம். மொத்தமா நம்ம சொல்லியிருந்தோம் 4 வகையான மாணவர்கள், அவங்களுக்கு தான் இந்த பிளான் சொல்ல போறேன். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸாம் எழுதுற எல்லா மாணவர்களையும் சேர்த்து மொத்தமா 4 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஒரு கேட்டகரி நான் சும்மா தான் சார் எழுதுனேன், அந்த கேட்டகரி பீப்புள். அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் யாரு? சும்மா தான் சார் எழுதுனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி எழுதிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எழுதுறான், நானும் எழுதுறேன். ஓகே, இது சுத்தமா படிக்கல, நீங்க சும்மா எழுதிதான் பாத்தீங்க, அக்கம் பக்கம் சொன்னாங்க, ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்தது, சும்மா எழுதி பார்ப்போமே சொல்லிட்டு அப்ளை பண்ணேன், 10th குவாலிஃபிகேஷன் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சும்மா அப்ளை பண்ணி எந்த எஃபர்ட்ஸ், பெரிய அளவுக்கு எந்த எஃபர்ட்ஸும் போடாம சும்மா எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து ஒரு ஸ்டெப்பா நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணதே ஒரு பெரிய ஸ்டெப் தான். ஓகேங்களா? எல்லாரும் அவரவர் யாருமே எக்ஸாம் எல்லாம் இதை பத்தி தெரியாம அவேர்னஸ் இல்லாம அப்ளை பண்ணாம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, அப்ளை பண்ணிருக்கீங்கிறதே உங்க வெற்றிக்கான முதல் படி தான். அப்ப அடுத்து அதுல இருந்து அடுத்த படி நீங்க வைக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்க சும்மா எழுதுற மாணவர்கள் அடுத்து நீங்க ஓரளவுக்கு இந்த எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுல என்னெல்லாம் சிலபஸ் இருக்குது, எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஓவராலா இந்த எக்ஸாமை பத்தி, ஓகே சொல்றது, ஓவராலா இந்த எக்ஸாமை பத்தி நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், முப்படையோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், இப்படின்னு இல்லை, எந்த எக்ஸாம் ரிலேட்டடான யூடியூப் இன்ஸ்டாகிராம் சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பேசிக் இன்ஃபர்மேஷன், பேசிக் வீடியோஸை பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, உதாரணத்துக்கு இப்போ மேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜிடி தான் மேக்ஸ் இருக்கு, 20 கொஸ்டின் வருது. மேக்ஸ்ல என்னதான் டாபிக் இருக்குது, எந்தெந்த ஏரியாக்கள் எவ்வளவு கொஸ்டின், மேக்ஸ்ல 20 கொஸ்டின்ல ஒரு 4-5 டாபிக் படிச்சாலே போதும், ஒரு 10 மார்க் 10 கொஸ்டின் அடிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த வருஷமும் ஜிடியோடைய நோட்டிபிகேஷன் இருக்கு. அதனால இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்டெப்பா சின்ன ஸ்டெப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த வருஷத்தோட எண்டிங்குள்ள ஒரு சிலபஸை முடிச்சிடலாம். அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல எப்பவும் போல உங்களுக்கு எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகே, அப்ப சும்மா எழுதின மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக எக்ஸாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் இது சம்பந்தமா இருக்கு, அதை பாருங்க. பார்த்துட்டு கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப்ல படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஃபார்மலா படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? இது அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? அடுத்து இது இல்லாம அடுத்து 2வது கேட்டகரி ஒரு மாணவர் இருப்பாங்க. அவங்கதான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு படிச்சேன் சார். ஓகேங்களா? ஓரளவுக்குன்னா எப்படி படிச்சிருப்பீங்க, எக்ஸாம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு எனக்கு படிக்கணும் நிறைய ஆர்வம், ஆனா எனக்கு டைம் இல்லை. இந்த கேட்டகரி மாணவர்கள் சொல்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு படிக்க நிறைய ஆர்வம் இருக்கும், டைம் இல்லாம மீன்ஸ் என்ன பண்ணி ஒன்று வேலைக்கு போயிருப்பீங்க, இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஒரு பார்ட் டைமா இந்த எக்ஸாம் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எழுதிட்டு லைட்டா படிச்சிருப்பீங்க. லைட்டா எப்படி படிச்சிருப்பீங்க, யூடியூப்ல நம்ம உதாரணத்துக்கு முப்படையில ஏதாவது சீரியஸ் போட்டிருப்போம், அந்த சீரியஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க, ஃப்ரீ டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இப்போ ரொம்ப பேசிக்கா இந்த எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம்னா என்னன்னு தெரியும், பேட்டர்ன் தெரியும், சிலபஸ் தெரியும், எந்தெந்த ஏரியால எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க தெரியும். உதாரணத்துக்கு மேக்ஸ்ல 20 கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் ஈஸியா அடிச்சிருவீங்க. ஆனா 10-15க்கு மேல உங்களால போக முடியாது. அந்த மாதிரி மாணவர்கள் தான் ஓரளவுக்கு நீங்க படிச்சீங்கிற மாணவர்கள். இப்ப அவங்களுக்கான என்ன பிளான்னா, இப்ப இது வரைக்கும் நீங்க ஓரளவு படிச்சிட்டீங்க, இப்ப இந்த வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுதுல, அதுக்கு நீங்க ஃபுல் ஃபிளெட்ஜா படிக்கணும். ஓகேங்களா? ஃபுல் ஃபிளெட்ஜா படிக்கிறதா என்ன சார் அர்த்தம், ஃபுல் டைமா யூடியூப்ல பார்த்து படிக்கிறது அப்படி கிடையாது. ஃபுல் ஃபிளெட்ஜா படிக்கிறது ஒரு
ஃபார்மலா படிக்கணும். டெய்லி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? வாரத்துல ஒரு தடவையாவது டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? அப்பப்போ பிசிக்கல் சம்பந்தமா டச்சிலே இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வாரத்துல ஒரு 5 நாள் கிளாஸ், 7 நாட்கள் ஒரு 5 நாள் கிளாஸ், ஒரு நாள் டெஸ்ட். அப்ப அந்த 5 நாள் படிச்சதை அந்த ஒரு நாள் டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க. அப்படி டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துல படிச்சதை ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. இதே மாதிரி எத்தனை வாரம் படிப்பீங்க? மாசத்துக்கு 4 வாரம் இருக்குது. ஒரு 3 மாசம் 12 வாரம். 12 வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பாதி சிலபஸ் மேல முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி சும்மா படிச்ச நீங்க சார், ஓரளவு படிச்ச நீங்க அடுத்த கட்டமா நீங்க ஒரு ப்ராசஸா படிக்கணும். ப்ராசஸ் நான் சொன்னதுதான் அது. ஓகேங்களா? ஒரு ஃபார்மலா ஒரு டீசென்டான ப்ராசஸா நீங்க படிக்கணும். அப்படி படிக்கும்போது உங்களுடைய மார்க்கு, உங்களுடைய ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும். போன தடவையும் இந்த தடவையும் நல்ல மார்க் நல்ல ரிசல்ட் கொடுத்தவங்க எல்லாருமே இப்ப நான் சொன்ன மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. சும்மா வீட்டுல உட்காந்தே அதுக்குன்னு யூடியூப் பார்த்து படிச்சு பாஸ் பண்ண மாணவங்க இருக்காங்க. ஆனா அதிகமான பர்சன்டேஜ் யாரு தான் இந்த மாதிரி எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ணவங்க இருப்பாங்க. ஓகே, அடுத்த கேட்டகரி மாணவர் வேற எக்ஸாம் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் சைடுல எழுதினேன் சார். உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் சம்பந்தமா போன நினைச்சதுனால நான் எஸ்எஸ் சரி நம்ம டிஎன்யூஎஸ் பிசி எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. ஒரு வாரத்துல சைடுல இந்த எக்ஸாம் வந்திருக்கு, நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு யூடியூப்ல சொன்னாங்க, அதனால நான் அப்ளை பண்ணேன். அந்த மாதிரி இருக்கும் மாணவர்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ வேற எக்ஸாம் படிச்சுட்டு எழுதக்கூடிய மாணவர்கள், உதாரணத்துக்கு எஸ்ஐ பிசி தான் மெஜாரிட்டியான மாணவர்கள் எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? இன் கேஸ் வேற ஏதாவது இருந்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி அந்த மாதிரி மாணவர்களும் இதுக்கு இங்க எழுதிருக்கலாம். அப்ப அந்த மாதிரி மாணவர்கள் என்ன செய்யணும்னா, நீங்க படிப்பு சம்பந்தமா தான் இருக்கீங்க. ஓகே, அந்த டச்லயே தான் இருக்கீங்க. ஆனா நீங்க படிக்கக்கூடிய எக்ஸாம் வேற, இந்த எக்ஸாம் வேற. அப்போ இதுக்கு முன்னாடி படிச்சீங்க, எழுதிட்டீங்க. இப்ப அடுத்து எந்த எக்ஸாம் சீக்கிரம் வரப்போதோ அதை நோக்கி ஓடுங்க. உதாரணத்துக்கு இப்ப அடுத்து வரப்போகுதுன்னா நமக்கு வந்து ஜிடியும் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே பிசி எக்ஸாம் வரப்போகுது. அப்போ பிசியை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து மேபி ஏன்னா அதை டச்லயே இருக்கும்போது எஸ்எஸ்ஜிடி தான் வந்து ஓரளவுக்கு நீங்க படிச்சுன்னா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? எஸ்எஸ்ஜிடி எப்போ எக்ஸாம் வருதோ நோட்டிபிகேஷன் விட்டது இருந்து நீங்க டெஸ்ட் பேட்ச் போட்டு அல்லது அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்போ யாராவது இந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்தந்த எக்ஸாம் எது சீக்கிரம் வருதோ அதை படிங்க. இல்லைன்னா இப்போதைக்கு எந்த எக்ஸாம் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா ஜிடிக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கி படிங்க. 3வது பாயிண்ட் சொன்ன ஒரு இருக்கு. ஓகே, அடுத்து சூப்பரான ஒரு மாணவர்கள் தான். நான் போன தடவை அருமையா படிச்சிருக்கேன், சூப்பரா படிச்சிருக்கேன் சார். ஆனா எனக்கு நான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, எனக்கு பிசிக்கல் வருமாங்கிறது டவுட், அப்படி படிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் நான் நல்லா எழுதியிருக்கேன் சார், கன்ஃபார்ம் எனக்கு வந்து கட் ஆஃப் மேல வந்துடும், நான் அடுத்து பிசிக்கல் நோக்கி மூவ் ஆக போறேன். ஓகேங்களா? இந்த 2 கேட்டகரி தான் இதுக்குள்ளேயே இருப்பாங்க நல்லா படிச்ச மாணவர்கள். ஓகேங்களா? ஒண்ணு கண்டிப்பா கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? இன்னொருத்தவங்க பார்டர்ல நிற்பாங்க, ஆகுமா ஆகாதா டவுட்லயே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கிளியர் ஆகும் நினைக்கிறவங்க உங்களுக்கு வேற வழியே இல்லை, நீங்க பாட்டுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணிருங்க, பிசிக்கல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? தாராளமா என்ன பண்ணிருக்கணும், பிசிக்கல் வந்து உங்களுடைய பிசிக்கல் வந்து என்னதான் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு பார்த்து அதை பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு வேற சான்ஸ் வேணாம். ஓகேங்களா? பார்டர்ல நிக்கக்கூடிய மாணவர்கள், பயமா இருக்கக்கூடிய மாணவர்கள், ஓகேங்களா, கொஞ்சம் நெருங்கின பார்டர் இருந்தீங்கன்னா ஒரு சைடு பிசிக்கலையும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு சைடு என்ன பண்ணுங்க எக்ஸாமுக்கும் படிங்க, அடுத்த ஜிடி எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ்டா படிங்க. ஓகேங்களா? நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்க போன தடவை ஒரு 160 மார்க்குக்கு ஒரு 50 60 மார்க் தான் எடுத்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு வருமா வராதான் டவுட் தான் இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த தடவை படிங்க, இந்த தடவை நல்ல எஃபர்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பா ஒரு 120 பிளஸ்ங்கிற டார்கெட்டோட படிங்க. ஒரு 100 110 மார்க் கிடைச்சிடும். அசால்ட்டா நல்ல போஸ்டிங் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எல்லாம் கிடைச்சிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ நீ நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆல்ரெடி நல்லா படிச்ச மாணவர்கள், மேலும் உங்களுடைய ப்ராசஸை வந்து படிக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து மேலும் நீட்டிச்சு இன்னும் நல்லா படிங்க. அடுத்த அட்டம்ப்ட் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 4 வகையான மாணவர்களுக்கு அடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணுங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பரா கிளியர் கட்டா சொல்லியிருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, படிங்க, டெஸ்ட் எழுதுங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்எஸ்ஜிடி வரை ரொம்ப சுலபமான எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.